हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम। इनकी चिकन वறுவல் நம்ம எப்படி பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம்। 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்। இதுல வந்து இப்ப மசாலா என்னெல்லாம் போடலாம்ங்கிறது பார்க்கலாம்। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। மசாலா வந்து நம்ம இதுல போடுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் வந்து போடுறேன் நான்। ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுறலாம்। 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுறலாம்। 1/2 ஸ்பூன் गरम மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் அது, உப்பு தேவையான அளவுக்கு நான் 1 ஸ்பூன் போடுறேன், 1 கப்பு தயிர், கொஞ்சம் புதினா, மேலே வந்து மல்லித்தழை கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம்। நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம்। மிக்ஸ் பண்ணியாச்சு। இது வந்து பட்டை ஏலக்காய் பொடி பண்ணி நான் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் மேலே போட்டுடலாம்। ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் இருக்கும்। 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்। ஊற்றி இன்னும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்। 1/2 எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு। இனி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம், ஊறட்டும்। 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும்। மசாலா தடவி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு। இனி இப்போ தாளித்து விடலாம்। கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்। ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு। இப்போ இதுலேயே வந்து வெங்காயம் வந்து மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு 3 வெங்காயத்தை। இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம்। வெங்காயம் நல்லா இறக்கிட்டுலாம், வெங்காயம் நல்லா மரூன் கலராக வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இறக்கிட்டுலாம்। இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க। இப்போ இதே கூட தக்காளி வந்து 3 தக்காளி மிக்சரில் போட்டு அரைச்சிருக்கிறேன், அதையும் இதில் போட்டுடலாம்। இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது மாதிரி அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம்। இப்போ மசாலாவெல்லாம் நம்ம கறியில் வந்து தடவி வச்சுருக்குறோம், அதனால் எல்லா மசாலா அதில் இருக்கிறனால இதில் ஒன்றுமே போடலை। வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா வதங்கணும், வதங்கினதுக்கப்புறம் அது மசாலாவை கறியில் பரட்டி வச்சுருது வந்து இதில் போட்டு வச்சிடலாம்। நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கூடி வரட்டும், அதுக்கப்புறம் கறி போட்டுடலாம்। இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கியாச்சு பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு। இப்போ சிக்கனை போட்டுடலாம்। எல்லாத்தையும் போட்டு நல்லா இறக்கிட்டுடலாம்। தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமையே நம்ம இந்த தக்காளி தயிர் இதெல்லாம் போட்டிருக்கிறோம்னா அதுலேயே தண்ணி ஊற்றி வரும், பிரிஞ்சு வரும், இதுலேயே வேகணும்। இப்போல்லாம் போட்டிருக்கிறோம், இன்னி பார்த்து தான் போடணும் உப்பு, இது தேவைப்பட்டால் போடணும், அவ்வளோதான்। இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம், இடையில இறக்கி கொடுத்துட்டு இருக்கணும்। இப்போ பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்காங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க। இன்னும் நல்லா வத்தணும், கொஞ்சம் வேகணும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வேகணும்। பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம் பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒன்று உடச்சி பாருங்க பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு। இங்கே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்। இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நான்। இது மேலேயே மல்லித்தழை கொஞ்சம் தூவி விட்டுடலாம்। சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்।
இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.